நம்முடைய துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாநகராட்சி பணியாளர்கள், குறிப்பா தூய்மை பணியாளர்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிகாலையிலும் அடிக்கிற வெயிலையும் வந்து நின்று பணிகளை செஞ்சாங்க. தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த ரேஸ் ட்ராக் முழுவதையும் 2 நாட்களும் தூய்மையா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி காவல்துறை நண்பர்களுடைய உழைப்பை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். ஏன்னா இதுல பெரிய சவாலே அந்த டிராபிக் மேனேஜ்மெண்ட் தான். இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா டிராபிக் ஜாம் ஆகும், அதை நம்ம படம் பிடிச்சு புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அது பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டினோம் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகா நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல வந்து அழகா டிராபிக் ஜாம் மூவ் ஆயிட்டு இருந்து. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மள சரி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதற்கு இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். சின்னதா ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா 2 நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா, கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துறோம். F1 ரேஸ்ல கூட உள்ளார நாய்க்குட்டி, முயல்குட்டி, மான்குட்டி எல்லாம் உள்ள வந்துடும். இது கூட தெரியாத அடிபாளிகள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறீங்க. ரேஸ் வந்து அந்த 2 நாளும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நடத்தி காட்டியிருக்கீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அத்தனை காவலர்களுக்கும், மீட்பு பணிக்காக தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு வீரர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரியத்தின் அலுவலர்கள், ஊழியர்கள் எல்லா நேரமும் களத்தில் நின்று பொதுமக்களுக்கு, வீரர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நீங்க அனைவரும் உதவி செஞ்சீங்க. அதுபோல் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தை சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் இங்க இருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்களுடைய பணிதான் முதல்ல ஆரம்பிச்சது. உங்களுடைய உபசரிப்பா இருக்கட்டும், உங்களுடைய பகுதியில ஸ்டாண்ட் அமைக்க ஒத்துழைப்பதா இருக்கட்டும், எல்லா வகையிலும் இந்த போட்டியை சிறப்பா நடத்த நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு துணை நின்றிருக்கீங்க. அதே போல நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றி. சர்வதேச தரத்தில் நடத்துற போட்டிக்கு எப்படி ட்ராக் தயார் செய்யப்படணுமோ அதை நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பா நீங்க செஞ்சு காட்டியிருக்கீங்க. அதற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்தை விட மிக முக்கியம் எங்களுடைய செக்ரட்டரி ஏசிஎஸ் திரு அதுல்யா மிஸ்ரா அவர்களுக்கும், எஸ்டிஏடைய மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும். அவங்க 2 பேரும் இல்லைன்னா எனக்கு இந்த ரேஸ் நடந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். கூட இருந்து ஒரு ஒத்துக்கிட்டோம், போன வருஷமே நடத்துறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் நடத்த முடியாம போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த வருஷம் எப்படியா நடத்தி காட்டணும். அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள், இது தேவையா, இது நடத்தி காட்டணுமான்னு. இது நடத்தலனாலும் விமர்சனம் பண்ணிப்பாங்க. எனக்கு எங்க போச்சு, போன வாட்டி நடத்துறேன்னு சொன்னீங்களே, ஏன் நடத்தல அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் நடத்தி காட்டுவோம். நம்மளாலையும் சென்னையிலையும் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஈவெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கறது செஞ்சு காட்டுறதுக்கு முழுதும் எனக்கு உறுதுணையாக இருந்த ஏசிஎஸ் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கும், எஸ்டிஏடைய மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.